குக் வித் கோமாளி சீசன் 5 வேற லெவல்ல போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டுருக்கு. இதில எலிமினேஷனும் அப்பப்போ வரும் தானே. ஸோ இன்னைக்கு 2 பேர் வந்து எலிமினேஷன்ல இருந்தாங்க. ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பூஜா, 2வது வந்து இர்ஃபான். ஸோ எலிமினேஷன் அப்படின்னு வரும்போது நமக்கு பிடித்தமான கண்டஸ்டன்ட் வந்து செட்லேருந்து போயிடக்கூடாது. குக் வித் கோமாளிலேருந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினைப்போம். அந்த வகையில இர்ஃபான் வந்து குக் வித் கோமாளிலேருந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரியங்கா ரொம்பவே வேண்டிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பிரியங்கா சொந்த தம்பி மாதிரி இர்ஃபான வந்து பார்த்துக்கிறாங்க இல்லையா? ஸோ அவர் போவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, இப்ப ரங்கராஜ் வந்து பூஜாவோட சமையல பத்தி நெறைய வந்து கமெண்ட் குடுத்திருந்தாரு. சரியாவே வேகல அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம மத்த ஜட்ஜஸுமே நல்லா இல்ல சமையல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஷெஃப் ஆஃப் த வீக் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரியங்கா வாங்கியிருக்காங்க. ஸோ ஷெஃப் தாமுவுமே வந்து நெறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்து குடுத்திருந்தாரு பூஜாவோட சமையல பத்தி. ஸோ பூஜாவோட சமையல் எதுவுமே நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே நல்லாவே இல்லையா? இல்ல ஸ்கிரிப்ட் படி இப்படி இவங்க வந்து போறாங்களா? அப்படிங்கிறது வந்து தெரியல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, பூஜா வந்து ஒரு ஸ்டோரி ஒண்ணு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் கன்னத்துல கை வச்சிருக்க மாதிரி ஒரு ஸ்டோரி ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பூஜாக்கு வந்து இது கண்டிப்பா எண் கிடையாது. வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து வேற இருக்கு. ஸோ அதில பூஜா தான் வருவாங்களா? அப்படி இல்லன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஷாலின் ஜோயா வருவாங்களா? அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.